டேய் உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. இதுக்கு மேல என்ன தாண்டா நானும் பண்றது? அப்படின்னு ஒரு பக்கம் இந்திய ரசிகர்கள் சொல்ல, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ரசிகர்கள் 6-0 அப்படின்னு சொல்லி நம்ம ஹாரிஸ் ராஃப் அவருடைய செலிப்ரேஷனை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கிரிக்கெட்டையும் அரசியலையும் தனித்தனியா பார்க்கணும். 2த்தையும் நம்ம சேர்த்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ற விஷயம் இந்தியா போன்ற நாடுகள்ல, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு மேட்ச் மூலமா நமக்கு நிரூபணம் ஆயிருக்குது. நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மைட் அப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் முதல்ல நடந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல அந்த ஹேண்ட் ஷேக் கொடுக்காம போயிட்டாங்க இந்திய அணி அப்படின்னு கோச் கிட்ட பாகிஸ்தான் டீம். அது மட்டும் தான் செய்தியா வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நடந்த பல விஷயங்கள் பாகிஸ்தான் கோச் கிட்ட அதுக்கப்புறமா வந்து அந்த ஆண்டி பைக்கராஃப்ட்ங்கிற மேட்ச் ரெஃப்ரியோட இது மேல நாங்க விளையாட மாட்டோம், அவரை நீங்க சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க நடத்தின போராட்டம். அதுக்கப்புறம் சரி அவங்களே வாபஸ் கொடுத்து வந்தது நிறைய நடந்தது. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது எப்படி பில்டப் ஆகி வந்து நிக்க போகுது, இந்த 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இந்த சச்சரவுங்கிறது வந்து ஆன் ஃபீல்டில் என்ன ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல ஹாரிஸ் ராஃப் அவர்களுக்கும் நம்ம அபிஷேக் சர்மா அவர்களுக்கும் நடுவில் இருந்த ஒரு ஆல்டர்கேஷன். இதுல வந்து முதல்ல யாரு பேசினா அப்படின்னா வந்துட்டு ஹாரிஸ் ராஃப் அவர்கள் பாலை போட்டு முடிச்சுட்டு அவர் தான் வாய விட்டாரு அப்படின்னு சில பேரும், இல்ல இந்த கேமரா ஆங்கிள் பாருங்க அபிஷேக் சர்மா தான் ஃபர்ஸ்ட் பேசிக்கிறார் சில பேரும் சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிரச்சனைன்றது வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதுக்கு அம்பையர் தடுத்து தடுமாறி அவங்களோட கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் விலகி போயிட்டாங்க. பட் இதுல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஹாரிஸ் ராஃப் அவர்கள் அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு? சரி ரைட் இவங்களுக்குள்ள நடக்குது இந்த பிரச்சனை. ஹாரிஸ் ராஃப் என்ன பண்ணாரு முதல்ல அதை நம்ம பார்க்கணும். ஹாரிஸ் ராஃப் அவர்கள் பவுண்டரியில நின்றுட்டு அந்த இந்தியன் கிரௌட் இருக்கிற அந்த சைடு அவர் நிற்கும் போது அங்க வந்துட்டு கோலி 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 எல்லாம் கத்துறாங்க. முக்கியமா என்ன அப்படின்னா 2022 T20 வேர்ல்டு கப்ல ஒன்று ஸ்ட்ரெயிட்ல விட்டாம்பார் என் தலைவன் ஒரு 6 ஞாபகம் இருக்குதா அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸ்ல தான் இவங்கெல்லாம் ஹாரிஸ் ராஃப் நிக்கிற அந்த பவுண்டரி லைனுக்கு பின்னாடி இருந்த ஸ்டாண்ட்ஸ்ல இருந்தவங்க எல்லாரும் கோலி கோலின்னு கத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம உங்க ஃபிளைட் இப்படி போச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹாரிஸ் ராஃப் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் நடுவில் நடந்த இந்த பஹல்காம் அட்டாக்கை தொடர்ந்து நடந்த கவுண்டர் அட்டாக் இந்தியா பண்ணது, அதுக்கு அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணது நடந்த அந்த ஒரு சில நாட்களை பத்தி ஆபரேஷன் சிந்தூரை பத்தி ரெஃபரன்ஸ்ல பேசுறாப்புல. உங்க ஃபிளைட்லாம் அப்படியே ஜெட்லாம் பறந்துச்சு, ஃபைட்டர் ஜெட் அப்புறம் இப்படியே காணாம போயிடுச்சு அப்படின்னு அந்த ஆக்ஷனை பண்றாப்புல. இது வந்து தேவையில்லாத 2 நாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் அதிகரிக்குது. அறிவுங்கிறது அந்த ஆள் மண்டையில கொஞ்சமாவது இருந்தா அந்த மாதிரி வேலையை பண்ணிருக்க மாட்டான். இங்க கிரௌடு வந்து இவ்வளவு கூடுது அப்படின்னா இது வந்து குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல இந்த கிரௌடும் இல்ல. இந்த ஹேண்ட் ஷேக் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டிக்கெட் சேல்ஸ் அதிகமாகி இந்த கிரௌடு இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ பாகிஸ்தான் இந்தியா விளையாடக்கூடிய கிரிக்கெட் மேட்சா மட்டும் பார்க்கணும். உள்ளுக்குள்ள இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் எனக்குள்ள வந்து உனக்கு பிடிக்குது பிடிக்காதது அதெல்லாம் ரைட்டு. பட் இந்த மேட்ச் என்ஜாய் பண்ணணும், என் டீம் உன் டீம் அடிக்கிறத பார்க்கணும்டான்னு 2 டீம் ஃபேன்ஸும் வராங்க. அவங்க மத்தியில ஒரு கலவர மைண்ட் செட்டை தூண்டி இந்த ஆபரேஷன் சிந்தூரோட ரெஃபரன்ஸை பத்திலாம் அந்த இடத்துல பேசுறது. அப்புறம் வந்து இந்த 6-0 அதாவது இது வந்து பாகிஸ்தானுடைய அன்கிளைம்டு ரிப்போர்ட். அதாவது உங்க 6 ஃபைட்டர் ஜெட்டை நாங்க அடிச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு அறிக்கை விட்டுச்சு. அதுக்கு இது வரைக்கும் வந்துட்டு இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வ இதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்துல அந்த 6 ஃபைட்டர் ஜெட்டை நாங்க உங்களோட அடிச்சிட்டோம், எங்களோட நீங்க ஒன்னும் தொட முடியலன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட கிளைமை வந்து இவர் இந்த இடத்துல பேசுறாரு. 6-0 நீங்க வந்து ஒரு இது கூட என்ன அடிக்கல அப்படின்னு சொல்லி காட்டி அதை பத்தி பேசுறாரு. ஸோ இந்த பஹல்காம் தொடர்பான விஷயங்களின் காரணமாக தான் இன்னைக்கு இந்தியா வந்து பாகிஸ்தானோட ஹேண்ட் ஷேக் கூட பண்ண மாட்டேன், அவன் மூஞ்சி கொடுத்தும் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு ஒதுங்கி போறான். அதுவாது பரவாயில்ல, ரைட் ஓகே, உங்களுக்குள்ள அந்த அந்த பர்சனல் வார் இதெல்லாம் காரணமாச்சு, நீ பேசலன்னு ஒத்துக்கலாம். அதுக்காக அந்த விஷயங்களை நினைவு கூற வகையில் மக்கள் மத்தியில் அந்த விஷயங்களெல்லாம் திரும்பவும் போக வைக்கிற வகையில அவர் நடந்துக்கிற இந்த சம்பவம், இந்த ஃபிளைட்டை ஓட்டி காட்டுறது, அப்புறம் வந்துட்டு 6-0ன்னு அவங்களோட கிளைம் அவர் சொல்றதுங்கிறதெல்லாம் அனாவசியமற்றது. ஒருவேளை அந்த கிரவுண்ட்ல இருந்து கிளம்புறதுக்குள்ள ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து இதுல ஏதாவது ஒரு பெரிய சேதாரம், உயிர் சேதம் அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ஹாரிஸ் ராஃப் அதுக்கு பதில் சொல்லுவாரா? அவர் பொறுப்பெடுத்துப்பாரா? அதனால வந்து ஹாரிஸ் ராஃப் போன்ற முட்டாள்தனமான வீரர்களை முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பொலிட்டிக்கல் டென்ஷன் 2 நாடுகளுக்கும் நடுவில் இருக்குது. நம்ம நாடு அவங்க நாடு பேசக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க, ரைட்டு. பட் அதுல நம்ம போய் இவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கறத அட்லீஸ்ட் இந்த நிகழ்வின் மூலமா அவர் வந்து புரிஞ்சுப்பாரு அப்படிங்கறதான் வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் அவர்கள் சொல்றாரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல, என்னங்க நீங்க ஏதோ வந்து ரைவல்ரிங்க, எனக்கு ஒரே ஒரு பதில் நான் சொல்றேன் கேட்டுக்கங்க நீங்க கேட்ட கேள்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாரு. ரைவல்ரினா என்னங்க? ஒரு 15 மேட்ச் விளையாடி இருக்கு, அதுல வந்து 6-7 7-8 அந்த மாதிரி வந்து
ஒரு மேட்ச் கூட குறைய யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சுக்கிறாங்க, 2 இன்னொருத்தவங்க தோத்துக்கிறாங்க அப்படின்னா பரவால்ல. 15-0, 16-1, 10-1 அப்படி போயிட்டு இருக்குது எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டிங்கிறது கடந்த இத்தனை வருஷங்கள்ல. 16-1, 10-0லாம் யாராவது கணக்குல எடுத்துட்டு வருவாங்களா? இந்த மாரிலாம் ஒண்ணுமே பண்ணாம சும்மா கத விட்டுட்டு இருந்தா அப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு கோவம். இல்ல இதுதான் உண்மைன்னு பாகிஸ்தான். ஸோ இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் நடக்கும்போது தான், அப்ப நம்ம சூரியகுமார் யாதவ் சொல்றாரு, "ஐயா 15-1, 10-0 அப்படின்லாம் என்னை யாராவது ஜெயிச்சா, அவங்கள நீங்க எதிரின்னு சொல்றா ரைட் ஓகே. அவங்களுக்கும் எனக்கும் நடுவுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்போர் இருக்கு. எங்களுடைய கிரிக்கெட் இப்படி இருக்க போது அப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இவங்க அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பனன்ட் நீங்க சொல்ற இடத்துக்கு முதல்ல பாகிஸ்தான் ஒர்த்தே இல்ல. அப்படிங்கிறது வந்து சூரியகுமார் யாதவ் அவர்கள் ரிஜிஸ்டர் பண்றாரு. ஸோ இந்த 2 நாடுகளுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய மேட்சஸ் இப்படி நடந்திருக்கு இதுவரைக்கும். 2 மேட்சஸ் ரொம்ப போயிருக்குது. ஒருவேளை ஃபைனலுக்கு பாகிஸ்தான் வந்தாங்க அப்படின்னா, அது இந்தியா, பாகிஸ்தான் ஃபைனலா இருந்துச்சுன்னா, அன்னைக்கு இது எப்படியெல்லாம் இன்னும் பார்க்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய எந்த மாரி சில விஷயங்கள்ல வந்துட்டு அவங்களுடைய அப்ரோச் வேற மாரி மாறும். அட்லீஸ்ட் இன்னொரு தடவ நம்ம மீட் பண்ணோம்னா இந்த ஏசியா கப்ல. அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிவு பண்ணலாம். பட் நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல. இந்த இருவருக்கும் நடுவுல இருக்கக்கூடியது இந்தியா, பாகிஸ்தான் நடுவுல இருக்கிறது கிரிக்கெட்ட தாண்டி தேவையில்லாம ரொம்ப தூரம் போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கரெக்ட்டா தாங்க இருக்குது. இதெல்லாம் அவசியங்க. இந்த ஸ்லெட்ஜிங் கூட இல்லன்னா என்னங்க கிரிக்கெட் அப்படின்னு சொல்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது. ஓகே பாய்.